இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதின அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நியூஸ் அப்டேட். நீட் யூஜி 2024 ஆன்சர் கீ டு பி அவுட் சூன், அதாவது கூடிய விரைவில் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கிறாங்க. இன்னமும் எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா அதிகாரப்பூர்வ தேதி அப்படிங்கிறது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து இன்னமும் வெளியிடப்படவில்லை. எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, த யூஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வாஸ் கண்டக்டட். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தான். மே 5 நீட் எக்ஸாம் முடிஞ்சது. ரிசல்ட் வந்து ஜூன் 14 அப்படிங்கிறத என்டிஏனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நியூஸ் அப்டேட் போஸ்ட் பண்ண டேட்டு மே 28, 2024. ஓகே, இப்போது ஃபர்தராக என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறத பார்த்துடலாம். த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் சூன், கூடிய விரைவில் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் த ஆன்சர் கீ ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2024. ஒன்ஸ் அது வெளியிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கீ ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வில் பி அவைலபிள் ஆன் த அஃபீஷியல் வெப்சைட்டு. அப்போ வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கூடவே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நீட் எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ண அந்த ஓஎம்ஆர் சீட்டினுடைய ஸ்கேண்டு காப்பியை அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஸ்கேண்டு காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் என்னவோ அந்த கோட் நம்பருக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சர் கீயும் அவைலபிளாக இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான டென்டேட்டிவ் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் ரிலீஸ் த ஆன்சர் கீ கேண்டிடேட் வில் ஹேவ் த ஆப்ஷன் டு ரைஸ் த அப்ஜெக்ஷன். இப்போது என்டிஏ ரிலீஸ் பண்ணுற அந்த ஆன்சர் கீலேருந்து உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆன்சர்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் எனி ஆன்சர் தட் தே ஃபைண்ட் இன்கரெக்ட், அது தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலோ இல்லை அதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். தே வில் பி எ ரெக்வயர்ட் டு பே எ ஃபீஸ் ஆஃப் ₹200 ஃபார் சேலஞ்சிங் ஒன் ஆன்சர். இப்போது ஒரு கேள்வி தவறாக இருக்குது, அதை நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன், அதை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ₹200 நீங்கள் பே பண்ணிவிட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தான், நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேட்குறதுனால திரும்பவும் இதை போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு கொஸ்டினுக்கு ₹200 சேலஞ்சிங் ஃபீஸாக நம்ம பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு 4 கொஸ்டின் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை சேலஞ்சு பண்ணணும்னா 4 × 200 ₹800 நீங்கள் வந்து பே பண்ணணும். இந்த அமௌண்ட் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் ரீஃபண்ட் ஆகாது, இல்லை அது இன்கரெக்டாக இருந்தாலும் அதுதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு என்டிஏ டிசைட் பண்ணாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. ஆஃப்டர் த சப்மிஷன் ஆஃப் ஆல் த சேலஞ்சஸ் த ஏஜென்சி வில் ரெவ்யூ தெம் அண்டு ப்ரிப்பேர் த ஃபைனல் ஆன்சர் கீ. இப்போ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓஎம்ஆர் சீட்டையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வரும். அதை பார்த்துட்டு பர் கொஸ்டினுக்கு ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கொஸ்டினுக்கு ₹200 பே பண்ணி சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டு நீட் யூஜிக்கான ரிசல்ட் வந்து ஃபைனல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி. இப்போது அப்பார்ட் ஃப்ரம் த ஆன்சர் கீ த எக்ஸாம் பாடி வில் ஆல்சோ ரிலீஸ் கேண்டிடேட் நீட் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் சீட். இதோட சேர்த்து ஓஎம்ஆர் சீட்டையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி ஆன்சர் கீயை செக் பண்ணுறது அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட், என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் ஹோம் பேஜை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூ வில் பி டைரக்ட் டு எ நியூ பேஜ். உங்களுடைய கேண்டிடேட் லாகின்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் அதுக்கான டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 5 வரைக்கும் எப்படி ஹவு டு செக் யுவர் ஆன்சர் கீ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. த அண்டர் கிராஜுவேட் யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வாஸ் கண்டக்டட் ஆன் May 5th. த ரிசல்ட்
ஆர் த ரிசல்ட்ஸ் ஆர் ஷெட்யூல் டு கம் ஆன் June 14th 2024 அப்படின்ற இந்த தகவல் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான சந்தேகம், அதுக்கான அப்டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம இப்போ கிடைச்ச செய்தியை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னமும் NTA தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படவில்லை. எந்த தேதி அப்படிங்கிறதையும் சொல்லலை. எந்த நேரத்துலையும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? கூடிய விரைவில் வெளியிடப்படலாம். NTAனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்டு ஸ்டூடெண்ட்ஸினுடைய OMR ரெஸ்பான்ஸ் இந்த ரெண்டும் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வரலாம் மீன்ஸ் வந்துடும், ஃப்யூச்சரில் சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் June 14th ஏற்கனவே NTAனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்த மாதிரி June 14 ரிசல்ட் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் இதில் எல்லாத்துலேயும் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லை அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ உபயோகப்படட்டும். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம சேனலினுடைய SAP Views யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் UG 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு May 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் UG 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.